திடீர் விபத்து ஏற்படுது, திடீர் ஆக்சிடென்ட். அது நடக்கிறது எங்களுக்கு எப்படிம்மா தெரியும்? திடீர்னு தானே ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, ஏற்கனவே ஜாதகக்காரங்க சொல்லியிருப்பாங்க, உனக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்குது, சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது 6வது வீட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது, அதை பற்றி தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நேராக போயிட்டு நம்ம கரெக்டாக நம்ம வண்டியில் போயிட்டே இருப்போம். நேராக வரவன் ஆப்போசிட்டில் வர ஆள் வந்து நம்ம இடிச்சு போட்டு போயிடும். அதனால் விபத்துகள் ஏற்படும். ஆனால் நம்ம நினச்சிக்குவோம், நான் நிறையா பரிகாரம் பண்ணுறேன், நிறைய பேத்துக்கு அன்னதானம் பண்ணுறேன், சாப்பாடு வாங்குகிறேன், துணிமணி வாங்கி கொடுக்குறேன், எனக்கு ஞாபகம் விபத்து வந்துச்சு அப்படின்னு நினைக்கும்போது, செவ்வாயும் சனி சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன விபத்துக்களை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. உடம்புல அதிகமாக விபத்துக்களை ஏற்படுத்தி பிளேட் வைக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, தையல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடித்தோன்னா அடுத்த நாள், இப்போ நிறைய பேர் பிளட் டோனர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இரத்த தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாவே உங்களுக்கு வந்து அந்த விபத்துலேருந்து ஏற்படுத்தி குறைச்சிரும். நிறைய பேர் அந்த டோனர்லாம் எனக்கு தெரியலாமா அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் போய் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மருத்துவமனையில் போய் கேட்கலாம். கேட்டுட்டு நீங்கள் முன்கூட்டியே அந்த இரத்த தானம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய விபத்துலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம். 5 லட்சம் 6 லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம பிளேட்டு வச்சு எலும்பு உடஞ்சி இப்படி போகிறதுக்கு ஒரு பாட்டில், அதாவது வந்து 200 ml நீங்கள் பிளட்டு கொடுக்கும்போதோ இல்லை 1/2 லிட்டர் பிளட்டு கொடுக்கும்போதோ வந்து செவ்வாய் கிரகம் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் போயிடும். செவ்வாய்ங்கிறது பிளட்டு, அந்த பிளட்டு வெளியில் போணுச்சுன்னா உங்களை விபத்துலேருந்து கவுந்து பண்ணிவிடும். இதுதான் சின்ன பரிகாரம். ரத்த தானம் பண்ணிங்கன்னா மிகவும் சிறப்பு.